ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து லேயரில் இருக்கிற மீதி இருக்கிற காலம் பற்றி பார்க்க போகிறோம். அந்த லேயரில் இருக்கிறது மீதி வந்து ஃபஸ்ட்டு வந்து டேர்ன் ஆஃப் ஆன், ஐசோலேட், ஃப்ரீஸ், லாக், மேக் கரண்ட், அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட்டு அந்த ஆன் ஆஃப், ஐசோலேட், அதெல்லாம் வந்து மேட்ச் லேயர்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. நான் இப்போ ஆல்ரெடி வந்து 3 லேயர்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன், எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்காக வந்து உங்களுக்கு ஒரு லேயர்லேயும் ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிக்கிறேன். எல்லாத்துலேயும் ஒரு சர்க்கிள் சும்மா பக்கத்தில் வரைஞ்சிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரைஞ்சிட்டேன் அப்படின்னா, இப்போ அதில் ஃபஸ்ட்டில் வந்து லேயர் ஆன் ஆஃப் அப்படின்றக்கா, அதில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணுறோம். அதுக்கு வந்து அந்த லேயர் ஆன் ஆஃப் வந்து கிளிக் பண்ணுறோம். அந்த ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆன் பண்ணுறோம். அது பேரலாக நம்ம பண்ணுறோம். ஆஃப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டோம். மூணுத்தையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணுறோம். கரண்ட் லேயருக்கு வந்து சும்மா சஜஷன் கேட்கும், ஆஃப் பண்ணணுமா அப்படின்றத வந்து கேட்கும். நம்ம எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இதில் வந்துட்டு ஆன் அப்படின்னு கொடுத்துருக்கா, அது ஆன் வெறும் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஆஃப் இது எந்த லேயரில் ஆஃப் ஆகிருக்கும் அதெல்லாம் வந்து ஆன் ஆகிடும். அதிலே வந்து ஐசோலேட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹைட் அப்படின்ட்டு ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 லேயர் செலக்ட் பண்ணி, நான் ரெட்டும் ஒயிட் லேயரையும் சும்மா ஒரு கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன்னா க்ரீன் லேயர் வந்துட்டு மறைஞ்சிரும். எந்த லேயர் செலக்ட் பண்ணுறனோ அது மட்டும் விசிபிளாக இருக்கும். செலக்ட் பண்ணாத லேயர் வந்து ஹைட் ஆகிடும். அதே வந்து அன்ஐசோலேட்னு அது கீழே இருக்கா, அதை வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படியே எது ஐசோலேட் இருந்துச்சோ அது அன்ஐசோலேட் ஆகிடும். நான் இப்போ வந்து கரண்ட் லேயர் வந்துட்டு க்ரீனில் இருக்குது. நமக்கு கரண்ட் லேயரை பார்த்துக்கோங்க. ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ரீஸில் வந்து க்ரீனை வந்து நம்மளால் ஃப்ரீஸ் பண்ண முடியாது. மற்ற ரெண்டுத்தையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஃப்ரீஸ் பண்ண முடியல பாருங்கள், கிளிக் பண்ணி பார்த்துட்டேன். அடுத்து அன்ஃப்ரீஸ் கொடுத்திங்கன்னா எந்த ஃப்ரீஸ் ஆச்சோ அது அப்படியே அன்ஃப்ரீஸ் ஆகிடும். அதோட ஆப்போசிட் நமக்கு அப்படியே கீழே இருக்குது. இப்போ லாக் பார்த்தீங்கன்னா அந்த லாக் செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த லாக் வேணுமோ அதை லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும். கீழே இருக்கிறது வந்துட்டு அன்லாக்கு. நம்ம போயிட்டு அந்த லாக் சிம்பிள் காட்டுவோம், ஒரு கிளிக் பண்ணணும். லாக் அன்லாக்கு மட்டும் எதெல்லாம் லாக் ஆகிருக்கோ அது லைட்டாக டிரான்ஸ்பரன்சி தெரியல, அதை அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து க்ரீன் கலர் வந்து கரண்ட் அப்படின்னு இருக்குது. இங்கே மேலே பச்சை கலரில் தெரியுதா உங்களுக்கு, அதில் வந்து கரண்ட் அப்படின்னு இருக்குது. மேக் லேயர் வந்துட்டு க்ரீன் கலர் தான் இருக்குது, அதனால் செலக்ட் பண்ண தேவையில்ல. மேக் லேயர் நான் கொடுத்துட்டு ஒயிட்டை வந்து லேயர் கரண்ட் லேயராக ஆக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக மாறிடும். ரெட்டு கலர்னா ரெட்டு கலராக இங்கே இருக்குது, அங்கே பை லேயர்லேயும் ரெட் கலராக மாறுது பாருங்கள். அதுதான் நம்ம லேயர் வந்து கரண்ட் லேயர் மாற்றுறது. அதுலேயே நெக்ஸ்ட் வந்து நம்ம மேட்ச் லேயர் அப்படின்னு இருக்கும். அது வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு என்ன வேணுமோ அந்த லேயராக நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணலாம், அதாவது சேஞ்ச் பண்ணலாம். நான் இப்போ இந்த ரெட்டையும் ஒயிட்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். டெஸ்டினேஷன் கேட்குது, எந்த கலராக மாறணும். ஒயிட் கலராக மாறணும்னா அதுக்கு ஒயிட் கலரை கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ஒயிட் லேயரு ஆகிடும். இப்போ நான் வந்துட்டு மூணுத்தையும் செலக்ட் பண்ணுறேன். மூணுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். டெஸ்டினேஷன் லேயர் வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா மூணுமே க்ரீன் கலர் ஆகிடுச்சு. இது மூணுமே ஒரே லேயராக மாறிடுச்சு. நமக்கு இப்போ ஒயிட் லேயரும் ரெட் லேயரும் கிடையாது, நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தான் உண்டு. அதிலே நம்ம இப்போ வந்துட்டு டேர்ன் ஆஃப் ஆன் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு எஸ் கரண்ட் லேயர் இருக்கிறதால எஸ் கொடுத்துருக்கேன். எஸ் கொடுத்ததால இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து போயிடுச்சு. நமக்கு வந்து 3 லேயருமே ஒரே லேயராக இருக்கிறதால ஒரு லேயர் செலக்ட் பண்ணாலே வந்து அந்த லேயரில் இருக்கிற கலரில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஆஃப் ஆகிடும். மறுபடியும் ஆன் கொடுத்தீங்கன்னா நமக்கு பழைய மாதிரி ரிவர்ஸ் வந்துடும். அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி பார்த்துட்டோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.